உளுந்தூர்பேட்டையில் இருந்து சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் செலவில் 4 வழித்தட இரும்பு பாலம் பணிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தன்னை எதிர்ப்பதில் திமுக அதிமுக இடையே மறைமுக டீலிங் என விஜய் குற்றச்சாட்டு. பரப்புரை கட்டுப்பாடுகள் கரூர் விவகாரத்தில் குற்றச்சாட்டுக்களை சுட்டிக்காட்டி இரு கட்சிகளின் பெயரை குறிப்பிடாமல் சாடல். நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 5 ஏக்கர் நிலத்திற்கு கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். 2 ஏக்கர் நிலம் வரை வைத்திருக்கும் அரசு பணியில் இல்லாத விவசாயிகளின் குழந்தைகளுக்கு தொழில்முறை கல்வி இலவசம் எனவும் வாக்குறுதி. 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க விமானம் மூலம் திருச்சி சென்ற விஜய் தஞ்சாவூருக்கு சாலை மார்க்கமாக செல்லும் நிலையில் பல்வேறு இடங்களிலும் ரசிகர்கள் வரவேற்பு. விஜயை பார்க்க தாறுமாறாக பின்தொடர்ந்து சென்றபோது 2 இடங்களில் நடந்த விபத்தில் 5 பேர் படுகாயம். கல்லூரி மாணவர் ஹிலாலுக்கு இடுப்பு எலும்பு முறிந்த நிலையில் நண்பர் விக்னேஷ் கவலைக்கிடம். விஜய் பரப்புரை முடிந்த பின்னர் தடுப்புகளில் ஏறி குதித்து வெளியேறிய தொண்டர்கள். விஜயின் வாகனத்தை கூட்டமாக பின்தொடர்ந்து சாலையில் ஓடிய அதிர்ச்சி காட்சி. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் இந்தியில் எழுதியுள்ளதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். இந்தி திணிப்பு வெறியில் பாஜக எல்லை மீறுவதாக காட்டம். அரசாங்கத்தின் தோல்வியை எப்போதெல்லாம் மறைக்க வேண்டுமோ அப்போதெல்லாம் இந்தியை கையில் எடுத்து விடுகிறார்கள். இந்தி திணிப்பு என்ற முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கான தொகுதிகள் ப. சிதம்பரம் தலைமையில் இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல். திமுக 27 தொகுதிகள் வரை தர விரும்பும் நிலையில் 28 தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா இடம் என பங்கீடு இறுதியாக வாய்ப்பு. மாலை 4 மணிக்கு சென்னை வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால். திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னை வருகிறார்.
திமுகவிடம் 12 தொகுதிகளை மக்கள் நீதி மய்யம் கேட்டதாக தகவல். 2 தொகுதிகளை மட்டும் ஒதுக்க முடியும் என திட்டவட்டம். ஒரே நாளில் சவரனுக்கு 2120 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் கடும் சரிவை சந்தித்துள்ள இந்திய பங்குச் சந்தைகள். சென்செக்ஸ் 950 புள்ளிகளும், நிப்டி 300 புள்ளிகளும் சரிவு. ஈரானை தொடர்ந்து தாக்கும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள். வான்வழி தாக்குதலால் தெஹ்ரானின் மேற்கு பகுதியில் தீப்பற்றி எரிந்த கட்டடங்கள். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சென்றால் ஏவுகணை கொண்டு தாக்குவோம் என ஈரான் ராணுவம் உறுதி. கப்பல்களுக்கு பாதுகாப்பு தர தயார் என்று அமெரிக்கா அறிவித்த நிலையில் எச்சரிக்கை. ஈரானின் புதிய உச்ச தலைவர் ஆகிறார் கமேனியின் மகன் மோஜ்தபா. கமேனி உயிரிழந்ததை அடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்த ஈரானின் நிபுணர்கள் சபை. துபாயில் சிக்கி தவித்த மேலும் 366 பேர் சிறப்பு விமானத்தில் சென்னை திரும்பினர். ஃப்ளைட் கிடைக்கிறது கஷ்டமா இருந்தது. நிறைய டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் இருந்து கூட ஏர்போர்ட் போயிட்டு அங்கே வந்து நிறைய தவிர ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. 2-3 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஏதாட்டு ஒரு செக்டர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லக்லி எங்களுக்கு சென்னை செக்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால சென்னை வந்துட்டோம். வளைகுடா நாடுகளில் இருந்து வரும் விமானங்கள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு. தேனாம்பேட்டையில் இருந்து சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் செலவில் 4 வழித்தட இரும்பு பாலம் பணிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தன்னை எதிர்ப்பதில் திமுக அதிமுக இடையே மறைமுக டீலிங் என விஜய் குற்றச்சாட்டு. பரப்புரை கட்டுப்பாடுகள் கரூர் விவகாரத்தில் குற்றச்சாட்டுக்களை சுட்டிக்காட்டி இரு கட்சிகளின் பெயரை குறிப்பிடாமல் சாடல். நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 5 ஏக்கர் நிலத்திற்கு கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகள் ஆராயப்படும். 2 ஏக்கர் நிலம் வரை வைத்திருக்கும் அரசு பணியில் இல்லாத விவசாயிகளின் குழந்தைகளுக்கு தொழில்முறை கல்வி இலவசம் எனவும் வாக்குறுதி. 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க விமானம் மூலம் திருச்சி சென்ற விஜய் தஞ்சாவூருக்கு சாலை மார்க்கமாக செல்லும் நிலையில் பல்வேறு இடங்களிலும் ரசிகர்கள் வரவேற்பு. விஜயை பார்க்க தாறுமாறாக பின்தொடர்ந்து சென்றபோது 2 இடங்களில் நடந்த விபத்தில் 5 பேர் படுகாயம். கல்லூரி மாணவர் ஹிலாலுக்கு இடுப்பு எலும்பு முறிந்த நிலையில் நண்பர் விக்னேஷ் கவலைக்கிடம்.
அப்படியே இல்லை ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் நான் போதும் அப்படியே நிறுத்தினா. விஜய் பரப்புரை முடிந்த பின்னர் தடுப்புகளில் ஏறி குதித்து வெளியேறிய தொண்டர்கள். விஜயின் வாகனத்தை கூட்டமாக பின்தொடர்ந்து சாலையில் ஓடிய அதிர்ச்சி காட்சி. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் இந்தியில் எழுதியுள்ளதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். இந்தி திணிப்பு வெறியில் பாஜக எல்லை மீறுவதாக காட்டம்.